Hello everyone, this is GS. ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற சேஃப்டி ஆஃபீஸர் ஆர் ஹெச்ஆர் அட்மின் இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான லீகல் டாக்குமெண்டேஷன் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன் இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ஃபேக்ட்ரியோட பிளான் அண்ட் லே அவுட் அப்ரூவல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளான்ஸ் அண்ட் லே அவுட் அப்ரூவல் அப்படின்றது புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபேக்ட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வாங்கக்கூடிய, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான லீகல் டாக்குமெண்ட். தி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்டரில் ரெஜிஸ்டர் ஆகிற எல்லா ஃபேக்ட்ரிஸும் இந்த ஆக்டில் சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஆக்டை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரூல்ஸாக மாற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தி தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸ் 1948 அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் தான் ரொம்பவே முக்கியமான அண்ட் பேசிக்கான விஷயம். ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் செக்ஷன் 6 தான் இந்த பிளான்ஸ் அண்ட் லேஅவுட்டை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி இது தமிழ்நாடு ஃபேக்ட்ரிஸ் ரூல்ஸில் ரூல் நம்பர் 12B பிளான்ஸ் அண்ட் லேஅவுட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பேஸ் பண்ணி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிஷின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணணும், அதாவது டோப்போ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணணும். இந்த ப்ளூ பிரிண்ட்டில் ஃபேக்ட்ரிஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் இன்க்ளூடிங் ஆஃபீஸ் பில்டிங்கை சேர்த்து எல்லா பில்டிங்ஸுமே காட்டணும். இந்த பில்டிங்ஸில் எவ்வளோ ஹார்ஸ் பவரில் மிஷின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோன்றதை ரொம்ப கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சப்போஸ் லேஅவுட்டில் அதிகமான ஹார்ஸ் பவருக்கு மிஷின்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு கம்மியான ஹார்ஸ் பவருக்கு மிஷின் இன்ஸ்டால் பண்ணால் ப்ராப்ளம் கிடையாது. பட் கம்மியான ஹார்ஸ் பவருக்கு அப்ரூவல் வாங்கிட்டு அதிக ஹார்ஸ் பவரில் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக வயலேஷனாக முடிஞ்சிடும், ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த மிஷின் டீட்டெயிலாக நம்ம மென்ஷன் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு காம்பிட்டன்ட் ஆர்கிடெக்டை வச்சு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குன்னு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்க மூலயமா பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே சேஃபு. ஸோ ஓவரால் ஃபேக்ட்ரிஸோட பிளான்ஸ் அண்ட் லேஅவுட், அதாவது ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். இதுக்காக டிஷ்ன்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்னு. ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் இவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருப்பாங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம அப்ரூவல் வாங்கிக்க முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் டேரெக்டாக போய் அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கிறது இல்லை, த்ரூ கன்சல்டன்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுற அதே கன்சல்டன்ட் மூலயமா அப்ரூவல் வாங்குறது உங்களோட ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும். புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கும் போதும் இல்லை எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஃபேக்ட்ரியை எக்ஸ்பான்ஷன் பண்ணும் போதும் இல்லை மிஷின்ஸோட ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் இந்த பிளான்ஸ் அண்ட் லேஅவுட்டை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி புதுசாக அப்ரூவல் வாங்கணும். ஃபேக்ட்ரிஸோட பிளான்ஸ் அண்ட் லேஅவுட் டாக்குமெண்டேஷனோட ஓவரால் ப்ராசஸ் இது தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். சேஃப்டி அண்ட் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல் என்ஜினியர்ஸ் வித் சிம்பிள் இன்ஜினியரிங் அண்ட் லைஃப் சேஃப்டி இதை பற்றிலாம் தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். சைனிங் ஆஃப் GS.